அந்த ஆன்மாக்கள் உரிமையில் அந்த ஒன்னஸ் கான்சியஸில் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறார்கள், பரமாத்மாவோடும் இணைந்திருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் இணைந்திருக்கும் போது அவர்களுக்குள் வேற்றுமை இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லை. எல்லோரும் அன்பின் அடிப்படையில் அப்படியே இணைந்திருக்கிறார்கள். அதனால்தான் அதை அத அந்த அந்த இடத்தையே அத அன்பு என்று சொன்னாலே ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆன்ம உலகத்துல ஆன்மாக்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு ஒளிவு மறைவு கிடையாது. ஏனென்றால் பயம் என்பது இல்லை அவர்களுக்கு. பயம் என்ற அடிப்படையில் தான் நம்ம ஒளிவு மறைவு வரும். போலித்தனம் வரும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் உணர்வுகள் அந்த மாரி கிடையாது அங்க. எல்லாரும் சமம். அதுக்கப்புறம் அங்க நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தேவையில்லை. ஏனென்றால் ஒருத்தரும் நம்மை துன்பப்படுத்த போவதில்லை. நம்மை குறைவாக மதிப்பிட போவதில்லை. அப்படி எல்லோரும் சமமாக அந்த அஸ் அண்ட் தெம் அப்படிங்கிற வேற்றுமை இல்லாம அங்க இருக்கிறப்போ, அவர்கள் மெர்ஜ் பண்ணுவதுங்கிறது அவர்களுக்கு அதுதான் முக்கியம். ஒவ்வொரு முறையும் அவர் மெர்ஜ் பண்ணும்போது, அந்த ஆன்மாக்களுக்கு வைப்ரேஷன் அதிகரிக்கிறது. அது மட்டுமில்ல இந்த ஆன்மா உலகத்துல அவருடைய வைப்ரேஷன் அதிகரிக்கும்போது, அது ஒரு ஒலி. அது அன்புங்கிறது அது ஒலியாக வெளியில வருகிறது. அது ஒரு மர்மர் அதாவது அப்படின்னு ஒரு சத்தம் மாதிரி அப்படி வருகிறது. அந்த சத்தம் எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கிறது. அதுதான் அன்பின் ஒலி எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்கள். அந்த ஆன்மா உலகத்துல இப்படியாக இருக்கிறது. ஆனா பூமியில அன்பு என்றால் என்ன என்று சொல்லும்போது, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால், நம்முடைய இந்த பௌதீக உடலின் நடுப்பகுதியான ஹார்ட்